அரசு வழக்கறிஞர் வருகிறார். ஜிபி அப்பியர் ஆகல, அட்வொகேட் ஜெனரல் அதிக அப்பியர் ஆகல, 35 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து ஒரு தனி வக்கீல கொண்டாடுறாரு. எதுக்கு? கலைஞருக்கு இடம் கொடுக்க கூடாது என்று வாதாட. அந்த வக்கீல் வந்து திமுற ஜட்ஜியை பார்த்து கேட்டார், வாட் இஸ் தி அர்ஜென்சி? என்ன ராத்திரி 12 மணிக்கு கூப்பிடுறீங்க, இன்னும் அவ்வளவு பெரிய அவசரம்னார். ஜட்ஜி ரொம்ப கோபமா அந்த வக்கீலை பார்த்து சொன்னார், ஷால் ஐ போஸ்ட் இட் ஆஃப்டர் a week? இந்த வழக்கை ஒரு வாரம் தள்ளி போட்டோமா என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், டுமாரோ தேர் வில் பி a civil war in தமிழ்நாடு என்று சொன்னார். இந்த வழக்கை நான் இன்றைக்கு விசாரிக்காவிட்டால் தமிழ்நாட்டிலே உள்நாட்டு போர் நடக்கும் சொன்னார். பயந்துட்டான் அந்த. அப்ப நாளைக்கே போடுங்க. அதோடு விட்டாங்களா? ஜட்ஜி கொடுக்க போறாரு தெரிஞ்சுக்கிட்ட உடனே எவ்வளவு கேடு கட்டவர் கீழானவர்கள் ஜெயலலிதாவுக்கு யூனிவர்சிட்டிக்கு இன்னைக்கு ஒரு பேர் வைக்கிறார், அரசு விழா எடுக்கிறார். ஆனா அவங்க கட்சிக்காரன் ஆட்சியில் இருந்த போது இங்க இடம் கிடைச்சிடும் உடனே சுப்ரீம் கோர்ட்ல ரெடி பண்றாங்க. இங்க ஆர்டர் போட்டாலும் ஸ்டே வாங்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுடைய ப்ரொசீஜர் என்னன்னா 10 மணிக்கெல்லாம் வழக்கை நம்பர் பண்ணி சொன்னாதான் அன்னைக்கே விசாரிப்பாங்க, இன்னும் தள்ளி போகும். எங்களுக்கு ஆள் இருக்காங்கல்ல, கலைஞரால் உருவாக்கப்பட்டவங்கல்ல, ஐநா சபைக்கே போனாலும் அங்கிருந்து தகவல் வாங்குற சக்தி திமுக காரனுக்கு உண்டு. உடனே சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தகவல் வருகிறது, ஸ்டே வெக்கேட் பண்றதுக்குரிய எல்லா ஏற்பாடும் பண்றாங்க. 65 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வக்கீல் வச்சுட்டாங்க. விளந்தாண்டா 4 மூல ரோட்ல நிக்கிறீங்க நீங்க. கட்சி இன்னைக்கு வீழா போனதுக்கு காரணம் எங்களுக்கு செஞ்ச துரோகம் தான். நாங்கள் தெரிந்து கொண்டு உடனடியாக காலையில் நீதிமன்றம் கூடுகிறது. ஜட்ஜி கை பணம் எடுத்துட்டார் ஆர்டர் போடுறதுக்கு. ஆனால் நாங்கள் இழுக்கிறோம். அவருக்கு நாட் வாட் வாட் வாட்ன்றார். எங்களுக்கு தான் தெரியும் நான் வாடிக்கை அவன் எப்படி வாட்டுறாங்க. ஆகினால் நாங்கள் உட்கார்ந்து கொண்டே நம்முடைய வக்கீல் இழுக்கிறாங்க. கடியாரத்தை பார்க்குறாங்க, ஜட்ஜை பார்க்குறாங்க, கடியாரத்தை பார்க்குறாங்க, ஜட்ஜை பார்க்குறாங்க. 10 மணிக்கு முன்னாடி கொடுத்தா இவன் அங்கே மென்ஷன் பண்ணிடுவான், ஸ்டே வாங்கிடுவான். 10:05 ஆர்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணோம். 10:10 மெரினா கடற்கரையில தலைவருக்கு எடுக்குறோம் நீதிபதி போட்டார். எடப்பாடி பாட்சா பலிக்கவில்லை. ஏன் இதை குறிப்பிடுகிறேன் சொன்னால், அந்த வழக்கு வெற்றிகரமாக முடிவதற்கும் அவர் மரணம் அடைந்த போதும் அவருக்கு இடம் கொடுப்பதற்கு உதவியது ஒரு பெண் தான். அவர் போராட்டம் நடந்த போது காப்பி வாங்கி கொடுத்தது ஒரு பெண் தான். அதனால்தான் தளபதி மு.க. ஸ்டாலின் இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் தன்னுடைய தந்தைக்கு காப்பி வாங்கி கொடுத்த, தன்னுடைய தந்தைக்கு இந்த நாட்டை அழைத்த தலைவனுக்கு இடம் கொடுக்க காரணமாக இருந்த பெண்களுக்கு தன்னால் முடிந்ததையெல்லாம் செய்து வருகிறார் என்பதை ஒவ்வொரு தாய்மார் உணர வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தளபதிக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அடுத்த முறையும் 2026 நாம தான் வெற்றி பெற போடுகிறோம். நேற்றைக்கு கூட ஒரு கருத்து கணிப்பு வந்தது. அதில் குறிப்பிடுகிறார்கள் 54% ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் எம்.கே. ஸ்டாலின். அதாவது 154% ஸ்டாலினுடைய ஆட்சியில் திருப்தியாக இருக்கிறார்கள். 18% ஆர் சாட்டிஸ்ஃபைட் டு சம் எக்ஸ்டென்ட் வித் எம்.கே. ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட். அதாவது 18% ஓரளவுக்கு திருப்தி அடைந்திருக்கிறோம். ரெடுத்தி கூட்டினாவது 71%. மீதி இருக்கக்கூடிய 29% தான். அது கூட தளபதிக்கு எதிர்ப்பானதல்ல, லோக்கல் ரீஜனல் லீடர்ஸ், உள்ளூரில் இருக்கிற தலைவர்கள் மீது இருக்கிற அதிருப்தி தான் இந்த 29% தவிர மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பான ஓட்டு எதிர்ப்பு அறையே இல்லை என்று நேற்றைக்கு முன்தினம் சொல்லி சன் டிவியில் எல்லாம் போட்டு காட்டினாங்க. அது அந்த சர்வே தான் பாராளுமன்ற எலெக்ஷன் நேரத்தில் எல்லா டிவியும் 400 இடம் வரும்னு சொல்லிச்சு. இந்த அக்னி நியூஸ் சர்வீஸ் ஒண்ணுதான் மைனாரிட்டி அரசு வரும் துணிச்சலா சொன்ன சர்வே கணக்கா எடுத்து சொல்லிச்சு. ஆக அந்த சர்வே இன்றைக்கு தளபதியுடைய ஆட்சி 2024 மீதி இருக்கிற 29 தான். நேற்று கட்சி ஆரம்பிச்சுவேன், முந்தா நேற்று கட்சி ஆரம்பிச்சுவேன், தாலி அறுத்துவன், பெரியாரை திட்டினவன், ஊர் பேர் விளங்காதவன், அப்பம் பேர் தெரியாதவன், 10 பேர் சேர்ந்து இந்த 29% தான் நம்மளை எதிர்க்க போறான். இந்த 29% இந்த 7 மாத காலத்தில் மாற்றி அமைக்கிற பொறுப்பு இந்த மேடையிலே உட்கார்ந்து இருக்க உங்களுக்கும் கீழே உட்கார்ந்து இருக்கிற கழகத்தின் காவலருக்கும் உண்டு என்பதை எடுத்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.